श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्याम् गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये त्वत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूकः कवीनाम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसितकामधेनुं नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति उच्छिष्टायां सृजनिगलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசியால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நாடு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமண்டிகாற்றும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதிரமிழையும் திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரங்க கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் மலநாடி வாழியே புதுவையினோதை மலப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் உபச்சாராபதேயேன கிருதான் அகரகர்மயா அபச்சாரான் இமான் சர்வான் சமஸ்தமான் ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாதன் தலை கட்டி கொடுத்து நம்ம எல்லாம் இந்த சீனிவாச பெருமாள் கோவிலுக்கு வரவழைத்து மார்கழி மாதத்திலே எம்பெருமான் கண்ணன் பகவத்கீதையிலே சொல்லியபடி மாசானாம் மார்கசீர்ஷோகம் மாதங்களில் நான் மார்கழி சினிமா பாட்டு கூட வந்திருக்கு. அப்படி அந்த மார்கழி மாதத்திலே குளிர்ல பெரிய வயதானவர்களும் வந்திருக்காங்க, இந்த சின்ன பையனும் வந்திருக்கான். அது ரொம்ப அதிசயம். சின்ன பையன் வர்றதுங்கிறது அதிசயம். பெரியவங்கள்லாம் வருவாங்க, ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்காங்க, வருஷம் வருஷம் வராங்க. இங்கே அவங்க வெறும் சாப்பிட்டுட்டு தூங்காம பெருமாள் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் சாப்பிட்டு தூங்குறான். எம்பெருமானே தூங்குறான், என்ன பண்றது? அதைத்தான் இப்போ திருப்பி சொல்லணும். அவன் என்ன பண்றான்? இப்போ ஏற்கனவே என்ன பண்ணோம், 18, 19, 20, 21, 22, 23 வரலையும் எழுப்புன்னு எழுப்பினா இப்பதான் எழுந்து உட்காந்து படுக்கையில இப்பதான் எழுந்து உட்காந்து. இனிமேதான் அவன் எழுந்து வரணும். இந்த பாசனம் நேத்தி பாசனம் யமுனா கல்யாணி அங்கண்மாஞாலத்து அரச அப்படிங்கிற பாசனம். அப்போ பணக்காரர்கள் சொல்லுங்க, ராஜாக்கள் சொன்னா பணக்காரர்கள். அவங்க வந்து எம்பெருமான் படுக்கைக்கு கீழே உட்காந்து அடிமையா நாங்க உங்களை சேவிக்க வந்திருக்கோம், வேற ஒன்றும் கேட்கலன்னு சொல்லலை.
இந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்றாங்க, எங்களுடைய ராஜ்யம் எங்களுக்கு திருப்பி வேணும்னு கேட்க வந்திருக்காங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் பெண்கள். நாங்க 5 லட்சம் பேர் வந்திருக்கோம், எதையும் கேட்டு வரல. நீ கொடுத்தா கொடு, இல்லாட்டா நீ கொடுக்காம இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா என்ன வேணும் என்ன வேணும்னா, இந்த பையன் சொன்னான், எல்லா எல்லா இது சர்வ காரியமும் பண்றாங்க, கைங்கரியம் பண்றாங்க. அப்படி உதவி செய்யறவங்களா நாங்க இருக்கணும். எம்பெருமானுடைய பூஜையில திருவாராதனம் இப்படி வலது கை சுத்தும் போது இப்ப இடது கை இப்படி ஆடும். உங்களுக்கு பழக்கம் இருந்தா தான் முடியும். இதுவும் சேர்ந்து சுத்தம். இடது கை அப்படி சுத்தக்கூடாது, இது மட்டும் சுத்தணும், இது மட்டும் இப்படி நீங்க பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். பழகினா உங்களுக்கு மொழி பேச முடியும். அப்படி இங்க மணிரங்கு அல்லது பிலஹரிங்கிற ராகத்துல முன்னாடி சொன்னாங்க, ஆண்கள் வந்திருந்தாங்க. அரசர்கள்னா ஆண்கள், நாங்கெல்லாம் பெண்கள். அரசர்கள்லாம் வந்து கீழே உன்னுடைய திருவடி கீழே விழுந்திருக்காங்க, வந்து தலை பெய்திருக்காங்க. நாங்களும் வந்து தலை பெய்தோம், தலையை குனிந்து. இப்ப கூட இங்க பத்மநாப பட்டாச்சாரியரை இப்போ வச்ச வழியில பார்த்தேன். நான் வந்து இப்படின்னு, அவர் வந்து இப்படின்னு. எது சரி? அவர் பண்ணதுதான் சரி. இப்படி பண்ணக்கூடாது, தலையை குனியணும். தலை குனிவு வரக்கூடாது. தலையை குனிஞ்சா தலை குனிவு வராது, நமக்கு ஒரு அவமானம் வராது. எம்பெருமானுடைய சேவித்தோமானால், திருவடியிலே விழுந்தோமானால். சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் சொன்னார் ஒரு ஸ்லோகத்தில், யார் யார் அடக்கமாக வினயமாக குனிந்து எம்பெருமானை சேவிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்து விடுகிறார். யார் யார் உயர்ந்தவர்களாக தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, என்ன முன்னாடி அபிமான அப்படின்னு பார்த்தோம், அது உடஞ்சு போச்சு. அபிமான பங்கமாய் வந்து அப்படி இந்த தன் செருக்கு திமிரு நான் என்ற அகங்காரம் அதெல்லாம் ஒழிஞ்சு போன பாடு தலை கீழே வரும். அப்படி இங்க இந்த முன்னாடியே சொன்னேன், எழுப்புறது எம்பெருமானையே கஷ்டமா இருக்கு. அவரே எல்லாம் தெரிஞ்சவர். நமக்கு என்ன சொல்றோம், நாமும் எல்லாம் தெரிஞ்சவங்களான்னு சொல்றோம். குழந்தைகள்கிட்ட என்ன சொல்றோம், எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமான்னு கேட்குறோம். பாட்டிக்கு தெரியுமா பேரனுக்கு தெரியுமான்னு கேட்குறோம் இல்லையா? அவங்க பாட்டி உனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறான் பேரன் இப்ப இன்னைக்கு. அதனால அவன் நமக்கு கற்றுக் கொடுக்குறான் சில நல்லதெல்லாம் கற்றுக் கொடுக்குறான். அப்படி இங்கே நேர வந்துடுவோம். மாறி ஏன்னா இப்போ ஸ்தானிகர் சுதர்சன சுவாமி அழகா 9 நரசிம்மரை பற்றி பேசினார். இப்போ நாம வந்து எம்பெருமானை சிங்கமா பார்க்கணும். சிங்கம்னா சிறந்ததுன்னு அர்த்தம். சிங்கம் தான் பிடரிமை இருக்கும், கர்ஜிக்கும், கோபப்படும், எல்லா விலங்குகளையும் கொல்லும், அப்படின்லாம் இல்லை. காட்டுக்கு ராஜா அப்படிங்கலாம் அர்த்தம் இல்லைங்க. சிங்கம்னு சொன்னா உலகத்துல இப்ப நாம சொன்னால மனிதருள் மாணிக்கம்னு சொல்றோம். ஒருத்தர் மாணிக்கம்னா அந்த கல்லு இல்லை, சிறந்தவன். ராமனை ராகவ சிம்ஹம், கிருஷ்ணனை யாதவ சிம்ஹம், எல்லாமே சிறந்ததுன்னு. புலின்னு சொன்னாலும் சிறந்ததுதான். இவர் கணக்குல புலி அப்படிங்கிறோம். புலினா பாயிறவர் இல்லைன்னு, ஆனா மற்றவங்களை பாய்ஞ்சு ஜெயிக்கிறவர்னு அர்த்தம். அதாவது வேற இன்னொருத்தருக்கு கணக்கு தெரிஞ்சாலும் இவர் கணக்கு நல்லா போட்டு தெரிஞ்சவர். அப்படி அதுக்கும் புலின்னு சொல்றோம். சிங்கம் மாதிரி புலி சொல்றோம். ஆடு மாடு கண்ணுக்குட்டி அப்படிலாம் சொல்றது இல்லை. அதே மாதிரி ஆனா காளை சொல்றோம், காளை மாடு. இவர் வந்து ராஜ விருஷபா அப்படிங்கிற அரசருக்குள்ளே காளமாடுன்னு சொன்னா சிறந்தவர். அப்படி இங்கே ஆரம்பிச்சு மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து பெருமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா
முன்னாடி கொஞ்சம் காரமா சொன்னாங்க. அடுத்தது சிங்கம்னு பயந்து போயிட போறாங்களே எல்லாரும் அப்படின்ட்டு கூட வந்தவங்களுக்கும் அச்சம் இருக்கக்கூடாது. நீ பூவை மெதுவா சொல்றான். உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம் பாவாய். இதுக்கு அடுத்த பாசனத்துக்கு அடுத்த பாசனத்துக்கு அடுத்த பாசனம் மாலையமணிவண்ணா. அதுல கேட்கறாங்க, இதை குடு வரிசையா ஒரு பட்டியல் போட்டு கேட்கறாங்க. அத்தை குடு இத்த குடு அப்படின்னு கேட்கறாங்க. இங்க அப்படி கேட்கல. ஆனா என்ன கேட்க போறோம்னு நீ யோசனை பண்ணி கொடு. இப்போ அதுக்கப்புறம் எம்பெருமான் கொஞ்சம் மௌனமா இருக்கிறதுனால, இங்க இவர் பேசுறாரா, பகவான் பேசல. அதனால பேசாதனால நாங்க கேட்டது உனக்கு புரியலையான்னு திருப்பி கேட்டு வரிசையா என்னென்ன பொருள் வேணும்னு கேட்கறோம். இந்த மாலைமணி வேணும். இங்க முன்னாடியே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், கேட்காதவங்க எல்லாம் நடுவில் வந்திருக்கீங்க. முதல்ல மார்கழி திங்கள், அடுத்தது மாயனை 5வது பாசுரம், அதுக்கப்புறம் மாரிமலை மொழிஞ்சல் இந்த பாசுரம் 24, அப்புறம் மணிவண்ணா மாலை மணிவண்ணா 27வது 26வது பாசுரம். இதே நம்ம எல்லாத்துலயும் மா மா மான்னு ஆரம்பிச்சு. நான் மகாலட்சுமியை வேண்டாம்னு சொல்ல மாட்டோம், பணம் வேணும்னு வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அதனால மான்னா மகாலட்சுமி, மான்னா அம்மா. ஹிந்திலையும் சரி சம்ஸ்கிருதத்திலையும் மான்னா அம்மா, மாஜின்னு சொல்லுவாங்க. மாஜி அம்மா இல்லை, மாதான். அதுக்கப்புறம் மான்னா சிறந்தன்னு தமிழ் உண்டு. அதுக்கப்புறம் மான்னா வேண்டான்னு ஒரு அர்த்தம் உண்டு. மான்னா 4 அர்த்தம்: மகாலட்சுமி, அம்மா, வேண்டாம், சிறந்த அர்த்தம். இன்னொன்று இங்க இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டா, மார்கழி முதல் பாசம் மார் ர இருக்கு. அதுக்கப்புறம் மாயனையில யா இருக்கு. அப்புறம் இந்த பாசனத்திலையும் ர இருக்கு, மாரி ரீ இருக்கு. மாலை மணிவண்ணல ல இருக்கு. சேர்த்து பார்த்தீங்கன்னா யார ல இருக்கு. யாரால வழலங்கிறது இடையினம்னு தமிழ் இலக்கணம், எளிதாக சொல்லக்கூடிய எழுத்து. இந்த அதை விட மெல்லினம் இருக்கு, ஞான நம்ம இருக்கு. இந்த எரல வழல யாரால 3 இங்க இருக்கு இந்த 4ல. அதுனா இடையினம். இடையினம்னா மாட்டை பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்கள், இடைச்சிகள் அர்த்தம். இடையினம், இடைச்சிகளுடைய இனம். அது மாவோட சேர்ந்திருக்கு. யாரோட சேர்ந்திருக்கு? மாங்கிறது இந்த மான சிறந்தவர் இவர் தான். அதனால சிறந்தவரோட சேர்ந்திருக்கு, மகாலட்சுமியோட சேர்ந்திருக்கு. அப்படி பலஹாரி புருஷோத்தம ராமானுஜியர் சுவாமியுடைய ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலினுடைய பட்டாச்சாரியருடைய ஸ்ரீ பத்மநாபாச்சாரியருடைய திருக்கைகளாலே மாலை அணிவிக்கப்பட்டது. இந்த பாருங்க, இது மாலை, அதுலயும் மா இல்லை. மாலை மணிவண்ணா மாதிரி இது மாலே மணிவண்ணா, மணிவண்ணனுடைய மாலை. அதனால மாலை கலர் கலரா இருக்கா, 1 2 வெள்ளையும் சிவப்புமா இருக்கா. அதனால மாலை மணிவண்ணன், அழகான வண்ணமான எம்பெருமான். மணிவண்ணன்னே பேரு எம்பெருமான். காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கோயில். இப்படி இங்க மாரிமலை முழஞ்சு முழுக்க பாடிட்டேன், இல்லாட்டா ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து பெரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம் பாவாய். ஏன் 2 தடவை சொன்னீங்களா? நேரம் போக்குறதுக்கு இல்லை, 2 தடவை சொல்லக்கூடிய பாசனம். 5வது பாசனம் மாயனை மண்ணு மடமுதனை மைந்தல மண்ணுன்னு வந்திருக்கு, இங்க மன்னின்னு வந்திருக்கு. ஒரு சின்ன எழுத்து தான் வேற்றுமை. மண்ணு மன்னி.
அது வேற இது வேற அர்த்தம். எல்லா மொழிகளிலும் அப்படிதான். ஒரு எழுத்து மாத்திட்டீங்கன்னா பொருள் மாறிடும். பொருள் மாறினா பரவாயில்ல, பொருள் அனர்த்தமா போயிடும், அதாவது விபரீதமான அர்த்தமா போயிடும், உங்களுக்கு வேண்டாத பொருள் வந்துடும். அப்படி வரக்கூடாது. அங்க மண்ணுன்னா மிடுக்குடையன்னு அர்த்தம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரையில் இருக்கிற ஒரு மிடுக்குடன் இருக்கிற சின்ன பையன் யாரு? கண்ணன். மைந்தன். மைந்தன்னா அழகான பையன். இங்க மன்னிங்கிறது சிங்கத்தினுடைய மனைவியான பெண் சிங்கம் அப்படி சொல்லலாம். இல்ல தூங்கும் பொழுது, இப்ப நாமெல்லாம் தூங்கும் பொழுது நல்லா தூக்கம் தூங்குறோம்னு வச்சுங்க, தொட்டா எழுந்திருக்க மாட்டோம். அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டா எழுந்திருக்க மாட்டோம். மெதுவா கூப்பிட்டா எழுந்திருக்க மாட்டோம். கத்தி ஒரு அடி வச்சா எழுந்திருக்கும். அப்புறம் அடி வச்சா கூட என்ன சொல்றீங்க, ஏதோ கனவு கண்டுட்டு யாரோ ஏதோ புலி அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு தடான்னு யார் பக்கத்து அவர் நண்பர் தான் அடிச்சிருக்காரு தெரியல. அதனால அவ்வளவு தூக்கம். அந்த மாதிரி தூக்கம் இப்ப எப்ப தூங்கலாம் நாம அப்படின்னா, மழைக்காலத்துல தூங்கலாம். மழைக்காலத்துல கொஞ்சம் அதிகம் தூங்கலாம், 1 மணி நேரம் கூட தூங்கலாம், அவ்வளவுதான். இப்ப 8 மணிக்கு நீங்க நான் இதை முடிச்ச உடனே இந்த ஜமக்காலத்தை விரிச்சு படுக்கணும்னு ஆசைப்பட்டா தூங்கிடலாம். ஆனா எந்த எந்த இடத்துல தூக்கம் வருதுன்னு சொல்ல முடியாது. சில பேர் பயணங்கள்ல தூக்கம் வராது, இன்னொருத்தர் வீட்டுல தூக்கம் வராது, அப்படி நிறைய இருக்கு. தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க. அதுக்கு நாங்கள்லாம் ஒரு வழி வச்சிருக்கோம். என்னன்னா, ஒரு புத்தகத்தை எடுத்து படி, தானா தூக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்சாமினியான்னு பேர் அந்த வியாதிக்கு, ஸ்லீப்லெஸ்னஸ். அது உன்னுடைய பாட புத்தகத்தை நாளைக்கு தேர்வுக்காக படிச்சது தூக்கம் அப்படின்னு சொல்லணும். இங்கே மாறி, மாறினா மழை. எம்பெருமானே ஒரு மழை தான், மழைக்கடவுள் தான். ஆழ்மழைக்கு அண்ணாவர், ஆழ்மழை கண்ணாவர். அதனால மழை மாறி. மாறி சாதாரண உங்களுக்கு தெரியும், நமக்கு சுத்தி மலை இருக்கு. திருச்சியில இந்த பிள்ளையார் மேல மலைக்கோட்டை பிள்ளையார், அந்த மலை இருக்கு. அந்த மலையில இப்ப இந்த மலையில செடி கொடி இல்லை, ஆனா மரங்கள் இருந்தா அந்த மரங்களால மழை பெய்யும். அதனால மாறி மழை, மலை மழை. மாறினா மழை, மாறி மலை முழஞ்சில். முழஞ்சில்னா குகை, சிங்கம் உள்ள இருக்கக்கூடிய இடம், குகைன்னு பேரு. உங்களுக்கு தெரியும், சமஸ்கிருதத்துல குஹாதான். குஹன்னா 2 அர்த்தம் உண்டு. ஒண்ணு தெரியும் உங்களுக்கு, வேடனத்தை ராமனுக்கு உதவி செய்தான். அவன் ராமன் என்ன சொன்னா, நீ எனக்கு 5வது சகோதரன் சொன்ன. குஹனோடு ஐவரானோம் கம்பன் வாழ்க்கை. இன்னொரு குஹன் ஒரு பேர் இருக்கு, அது பார்வதியுடைய பிள்ளை முருகனுக்கு பேர் குஹன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி மாரிமலை முழஞ்சில் குகைக்குள்ள மன்னி கிடந்துறங்கும் தன்னுடைய பெண் சிங்கத்தோடு அணைத்து கொண்டு உறங்கும் சிங்கம். மன்னி கிடந்துறங்கும், காலை கையெல்லாம் பரப்பிக்கிட்டு தூங்குது. மாடும் அப்படிதான், கால் கையெல்லாம் விரிச்சு. நாமளும் அப்படிதான் படுக்கையில காலை கையெல்லாம் நீட்டி படுப்போம். அப்போ மன்னி கிடந்துறங்கும் உறங்கும். இப்போ தூக்கத்துல சிங்கத்தை எழுப்பினா என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு. தூங்கி கொண்டிருக்கிற சிங்கத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டா, மற்ற விலங்குகள் தப்பித்தவறி சிங்கத்தினுடைய குகை என்று தெரியாமல் உள்ள பார்த்துட்டு, இந்த பார்த்த உடனேயே பயம் வந்துடும். எப்ப எழுந்துடுமோ, நம்மளை கொண்டுடுமோ அப்படின்னு பயம். இந்த படுத்துட்டு இருக்கிற சிங்கத்தை பார்த்து பயம். நாம அப்படி எல்லாம் வாங்குறது. இப்போ ஒரு இது இருக்கு, தரையில இருக்கு, கிட்டக்கு போவோமா, சுத்தி போவோம். அது மாதிரி கிட்டக்கே போக மாட்டோம். சில கொடிய விலங்குகள், அதுக்கெல்லாம் ஒரு தமிழ் பாடல்லாம் நிறைய இருக்கு. அது அப்புறம் சொல்றேன். குதிரைக்கு உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா, உங்க குதிரை இல்லைன்னா அந்த குதிரை கிட்ட போக முடியாது. 9 முழம் தள்ளிடும். அது நல்ல குதிரையா இருக்கலாம், எனக்கு எப்படி தெரியாது நல்ல குதிரையா இல்லையா. கிட்டவே போகக்கூடாது. கொம்புள்ளதற்கு 5 முழம். மாடு இருக்கு, உங்க வீட்டு மாடா இல்லைன்னா 5 முழம் தள்ளிடும். இப்படி நிறைய இருக்கு. யானை என்ன 10 முழம் தள்ளி இருக்கும். அப்படி அந்த மாதிரி நிறைய
சொல்லுவாங்க. சின்ன ஜந்து இருக்கு, விஷ ஜந்து, அது கிட்டக்க ஒரு முழமா தள்ளி இருக்கு, கிட்டக்க வரக்கூடாது. இந்த பல்லி இருக்கு, அந்த பல்லி கிட்டக்க நாம போகக்கூடாது. இந்த பல்லி மேல இப்படி விழுந்ததுன்னா உடனே அதுக்கு ஒரு பலன் சொல்றாங்க, பஞ்சாங்கத்தில் இருக்கு. தலையில விழுந்ததுன்னா, காலில் விழுந்ததுன்னா, அது வந்து பல்லி வந்து விஷம். அதனால அந்த கையில விழுந்ததுன்னா அதை தண்ணி விட்டு கழுவி, இந்த பல்லி விழுந்த சோறை சாப்பிடக்கூடாது, எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. அவ்வளவுதான். அது மாதிரி இங்க சாதாரண ஒரு சின்ன விஷயமே, எறும்பு கடிச்சா கூட நமக்கு வலிக்குது. அதனால எறும்பை மிதிக்காம போகணும். அப்படி மாறி மேல இப்போ எறும்பு கடிச்சாலும் பல்லி கடிச்சாலும் இந்த சிங்கம் தூங்குது. சின்ன சின்ன ஜந்துக்கள், எலி கடிச்சா கூட தூங்கும் சிங்கம். ஏன்னா அதுக்கு பயம் இல்லை. நாமெல்லாம் ஒரு கொசு கடிச்சாலும் தூங்க மாட்டோம். சில பேர் சொன்னாங்க, எங்க வீட்டுல கொசு கடிச்சாதான் எனக்கு தூக்கம் வரும்னாங்க. அது மாதிரி அப்படி இல்லை. அதனால இதெல்லாம் எல்லா மற்ற விலங்குகள்லாம் சிங்கத்துக்கு கொசு மாதிரி. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும். இது எப்படி இருக்கு? சீரிய சிங்கம். இதுதான் சொன்னேன், சீரிய சிங்கம்னா வல்லினரா இல்ல இடையினரா, நல்ல சிங்கம்னு அர்த்தம். அனாவசியமா தொந்தரவு பண்ணாது. தெரிஞ்சு வச்சுக்கோ, சம்ஸ்கிருதத்துல அப்படி சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, புலி இருக்கு, புலி காட்டுல இருக்கு, இல்ல நாம யாராவது தெரியாதனமா பக்கத்துல போயிட்டோம்னா அது அடிக்கும், நம்மளை வந்து அடிச்சிடும். அது புலிக்கு ஏற்கனவே பசி இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. பசி இல்லாட்டாலும் ஏற்கனவே ஒரு இறை சாப்பிட்டுருக்குன்னு வச்சுங்க, ஒரு ஆடு ஏற்கனவே சாப்பிட்டுருக்கு, இப்போ நம்மளை பார்த்தா அடிச்சிடும். சிங்கம் அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. சிங்கத்துக்கு பசி இல்லைன்னா அடிக்க வராது, பாஞ்சு வராது. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்தூரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி. இப்போ சீரிய சிங்கம் அறிவுற்றுன்னு சொன்னாங்க. இப்ப ஏற்கனவே உணர்வு இருக்கான்னு எம்பெருமானை பத்தி கேட்டோம், அறிவுராய்ன்னு சொன்னோம். அது மாதிரி இங்க இது எல்லாமே எம்பெருமானுக்கு ஒப்புமை. சிங்கம்ங்கிறது ஒப்புமை. நீ சிறந்தவன், சிங்கம் போல இருக்கிற, சிங்கம் போல இப்ப நடந்து வரும், படுக்கையில உட்கார்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. அல்ல, சீரிய சிங்கம் அறிவுற்று. அறிவுற்றுன்னு சொன்னா வந்தவர்கள் என்ன கேட்க போகிறார்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு எழுந்திருக்கணும். அது முடியுமான்னு கேட்டா எம்பெருமானுக்கு முடியும். சுவாமி தேசிகன் கண்ணை வச்சே சொன்னார், எம்பெருமானுடைய திருக்கண்களை வச்சே, ஸ்ரீ ரங்கநாதனுடைய கண்களை வச்சே சொன்னார். எப்படி சொன்னார்? சாபிப்பிராய ஸ்மித் அவிகசித்தம். எதற்காக நாம் கோவிலுக்கு வருகிறோம் என்பதை எம்பெருமானு ரங்கநாதனுக்கு தெரியும். நம்முடைய எண்ணம் தெரியும், நம்முடைய கருத்து தெரியும், நாம் என்ன வேண்ட போகிறோம்ங்கிறது தெரியும், எல்லாம் தெரியும். இருந்தாலும் தெரியாத மாதிரி நடிக்கிறான், தூங்குற மாதிரி நடிக்கிறான். அப்படி இங்க மன்னி உறங்கும் இல்லை, உறங்கல்ல. யோக நித்திரைக்கு கனவு கிடையாது. ஏன்னா நீங்க தூங்கினா தானே உங்களுக்கு கனவு வரும். அதனால இவன் கனவே கிடையாது. இவனுக்கு என்ன கனவு இருக்கணும்னா நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற கனவுல அவனுக்கு தோன்ற வேண்டும். அப்படி நாம எதிர்பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் இருந்தாலும், இன்பங்கள் இருக்கும் பொழுது எம்பெருமானை நினைக்க மாட்டோம். துன்பங்கள் அதிகமாகும் பொழுது எம்பெருமானை நினைப்போம். என்ன துன்பங்கள் நேரிடுமோ என்று அச்சத்தோட, இந்த பயத்தோடு இருக்கணும் எம்பெருமான். அவனுக்கு பயம் வேணும். என்ன பயம் சொன்னா, கிருஷ்ணனா இருக்கும் பொழுது கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னா, திரௌபதி மானபங்கம் படுத்தப்பட்டாள். ஒரு பெரிய அவையில பெரியவர்கள்லாம் இருக்கும் பொழுது ஒருத்தன் துச்சாதனுங்கிறவன் அவளுடைய துணியை எடுக்க பார்த்தான். அப்போ அவன் நினைச்சா, அவன் 2 பிரார்த்தனை பண்ணான். சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு சொன்னான். 2வது சொன்னா, ஹா கிருஷ்ணா துவாரகா வாசின் வாசி யாதவநந்தன இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிம் உபேட்சதே. இந்த அநாதியை நீ ஏன் ஒதுக்குகிறாய் என்று கேட்டான்.
இப்ப கிருஷ்ணாவதாரத்துல புடவையெல்லாம் கொடுத்தான். ஆனா அப்புறம் வருத்தப்பட்டான். அவன் கேட்கறதுக்கு முன்னாடின்னா நான் கொடுத்துருக்கணும். அவன் நல்ல பக்தி ஆச்சே, பக்தி அவளுக்கு அதிகம் உண்டு. அப்ப அந்த பெண்ணு கேட்டாலே, ஆண்கள் கேட்கறது கூட கொடுக்கல, பெண்கள் கேட்கிற போது கொடுத்துடணுமாச்சே, நான் ஏன் கொடுக்கலன்னு வெக்கப்பட்டான். கடைசியில சொல்றான் மகாபாரதம். இதுவும் ஒரு நடிப்பு தான் வச்சுக்கோங்க, பரவாயில்ல. உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். அடுத்த ஜென்மத்தில கொடுக்குறேன்னு சொல்லட்டுமா? அடுத்த ஜென்மம் அடுத்த பிறவில நினைச்சுக்கணும். அதனால இப்ப எம்பெருமானுக்கு அந்த ஒரு நாம எப்போதும் வேண்ட வேண்டும்ங்கிற அபாயம். பாஞ்சராத்திரம் இந்த ஒரு ஆகம சாஸ்திரத்துல இந்த கோயில் நடக்கணும். இந்த புஸ்தகம் படிக்கணும். எவ்வளவு பக்கம் இருக்குது எனக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய புஸ்தகம் இருக்கு, பெருசா இருக்கு. இந்த ஸ்ரீ ரங்கநாதனுக்கு பாரமேஸ்வர சம்ஹிதான்னு இவ்வளவு பெரிய புக்கு, ஒரு 1000 பக்கம் இருக்கும். முழுக்க சம்ஸ்கிருதம் மட்டும்தான் 1000 பக்கம். அதுக்கு தமிழ்லாம் இல்லை, தமிழ் அர்த்தம்லாம் இல்லை, போடலை. அதுக்கப்புறம் இங்கே பாஞ்சராத்திர ஆகமத்துல ஒரு 2 வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொன்னா புரியும். என்னன்னு கேட்டா, எம்பெருமான் அதுல சொல்றான். யார்கிட்ட சொல்றான் இதை அப்படின்னு கேட்டா, மகாலட்சுமிகிட்ட சொல்றான். ஏன் மகாலட்சுமிகிட்ட சொல்றான்? மகாலட்சுமி என்ன பண்றா, நாம போய் கேட்ட உடனே அவர்கிட்ட போய் எம்பெருமான்கிட்ட அவளும் விண்ணப்பம் செய்து, ஏதோ குழந்தைகள்லாம் கஷ்டப்படுறது, நீங்க தான் அருள வேண்டும்னு அவ கெஞ்சி கேட்கிறா. அதுக்கு சொல்றான் இவன், எத்தனை ஸ்தோத்திரம் சொன்னீங்க? அந்த பையன் 30 பாசுரமும் சிறப்பாக சொன்னானா? இன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணுதானே சொன்னான். இன்னைக்கு மீதி எல்லாம் எங்கே சொன்னான்? மார்கழி மாதத்துல தினம் 30 பாசுரம் சொல்றோமே, ஒரு பாசுரத்துக்கு இல்லை, மாரிமலை மஞ்சள் மட்டும் இல்லை, அதனால சொல்லலையே அப்படின்னா. அதுக்கு 2 வார்த்தை, ரக்ஷாபேட்சாம் அபேட்சத்தை. ரக்ஷாபேட்சாம், நம்மை காப்பாற்று என்று எம்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும், அதை எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இப்போ இந்த மாலை முதல் நாள் சொன்ன இந்த பட்டாச்சாரியர், முதல் நாள் மாலை வரல, இந்த 2ஆம் நாள்லேருந்து மாலை போடுவீங்களா அப்படின்னு கேட்டாதான் கேட்டது கொடுக்கப்படும், தட்டினால் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டால் தரப்படும். அப்படி கேட்கணும், கெஞ்சி கேட்கணும். அது குலசேகர் சொல்லிட்டா, முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ இன்னொன்று அந்த பாஞ்சராத்திரத்திலே இருக்கு. இது ரக்ஷாபேட்சாம் அபேட்சத்தைங்கிறது நம்மை காக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அவனிடம் விடுக்க வேண்டும். அது பாசிட்டிவா இருக்கு. நெகட்டிவா ஒன்று இருக்கு, அப்பிரார்த்திதா, நீங்கள் கேட்கவே இல்லை என்றால் பிரார்த்தனை செய்ய அனுகிரகிதா. அப்பிரார்த்திதா இன்னொரு வார்த்தை, வேற வார்த்தை இருக்கிறதுல. பிரார்த்தனை செய்யவில்லை என்றால் நமக்கு வேண்டியது கிடைக்காது. ந கோபாயேது, அப்பிரார்த்திதா ந கோபாயேது, நாம் நம்மை காக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கவில்லை என்றால் அவன் காக்க மாட்டான். இந்த ரெண்டும் 5 இரவு தூங்காம, மகாலட்சுமியை தூங்க விடாம ரங்கநாதன் ரங்கநாயகி கிட்ட சொன்னான். அதுக்கு பேர் பாஞ்சராத்திரம் பேர். பஞ்சன்னா 5, ராத்திரம்னா ராத்திரி, இரவு. சுலபமா புரியும், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பெரிய நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அதை வைத்துக்கொண்டு இங்கே ஆகம சாஸ்திரப்படி இங்கே திருவாராதனம் பூஜை நடக்கும். இப்போ இந்த சிங்கத்தை பற்றியே பார்த்துட்டு வரோம். மாரிமலை முழங்கில் மண்டி கிடந்திருக்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. இப்போ தீ விழித்துன்னு சொன்னா நெருப்பு, தீனா நெருப்பு, விழித்துன்னா நெருப்பு மாதிரி நெருப்பை கக்குகிறதா அவனுடைய திருக்கண்கள் கேட்டா அப்படி ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். சினிமாவில் கேட்பாங்க ஆமாவா இல்லையா அப்படின்னு. அது மாதிரி ஆமா இல்ல அப்படிம்பாங்க தமிழ்ல. ஆமா இல்லை அப்படின்னா 2 ஆமாவா இல்லையா, ஆமாம் இல்லை தெரியாது. அதனால ஆமாம் இல்லை. அப்போ சாதாரண இப்போ விலங்கான, காட்டு விலங்கான சிங்கம், காட்டு ராஜாவான சிங்கம் தீவிழி. யாரு? விலங்குகள் பக்கத்துல வந்தா தன்னுடைய குட்டிகளை ஏதாவது துன்புறுத்துமோ அப்படிங்கிறதுக்காக தீ விழிக்கும். ஆனா
இங்க எம்பெருமான் தீ விழித்துனா நம்முடைய துன்பங்கள் நேரும் பொழுது, நம்முடைய கஷ்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய எதிரிகள் மீது இவன் தீ விழி. எப்போதுமே எம்பெருமானுக்கு, பெருமாள் ரங்கநாதனுக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் கிடையாது, வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால இங்க அந்த தீ விழித்துங்கிறது கெட்டவர்கள் பேல பாயும். தீ விழித்து. அப்புறம் இந்த உடம்புல நிறைய முடி இருக்கும் சிங்கத்துக்கு. இந்த முடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நறுமணத்தோட இருக்குமா. அந்த அதே மாதிரி யானை தலையில ஒரு காதுல இருந்து ஒரு மத நீர் ஒழுகும். அந்த மத நீர் ஒழுகும் பொழுது பார்த்துருப்பீங்க, கண்ணுல இருந்து கூட வரும். ஏதோ யானை அழுகிறதுன்னு நினைச்சுப்பீங்க, அழுது கொண்டு இருக்கிறதுன்னு நினைச்சுப்பீங்க. அது இல்லை, ஒரு 7 இடத்துல உடம்புல யானைக்கு மத நீர் ஒழுகும். அதுக்கு ஹார்மோன் ஆங்கிலத்தில் இருக்கு, சுரப்பின்னு தமிழத்துல. அது ஒழுகும் பொழுது நிறைய ஒழுகினா மதம் பிடிச்சிடும், சரியான அளவில் ஒழுகும். நம்ம உடம்புலையும் இருக்கு ஹார்மோன் இருக்கு. நம்ம உடம்புலையும் சரியாக இருந்தால் நம்ம அந்த வளர்கிற போது எவ்வளவு உயரம், உங்க அப்பா 7 அடி உயரம் இருந்தான்னா பையனும் அப்படி 7 அடி உயரம் வரும். அப்படி இந்த உயரமா ஆறதுக்கு கூட அந்த ஹார்மோன் நிறைய இருக்கு. கழுத்துல ஒண்ணு இருக்கு, நம்ம கழுத்துல சில பேருக்கு பார்த்துருப்பீங்க, கழுத்து வீங்கி இருக்கு, பெருசா வீங்கி. அது பிட்யூட்டரி கிளாண்டுன்னு பேர். அது அந்த மாதிரி நிறைய சுரப்பிகள் இருக்கு, நீர்கள் இருக்கு. அது ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இருந்தா நம்ம ஆரோக்கியம் இருக்கு, உடல் நலம் இருக்கு. இப்ப இந்த சிங்கத்துக்கு முடிகள் எப்படி இருக்கு? வேரி மயிர், மனம் கொண்ட முடி. அப்போ அதே மாதிரி ஆழ்வார், நம்மாழ்வார் சொன்னார், வேரி மாறாத பூவில் இருப்பாள் அப்படின்னு தாயாரை பற்றி. ரங்கநாயகி எப்படி இருப்பா? ஒரு புஷ்பத்துல உட்காந்துருக்கா, தாமரையில உட்காந்துருக்கா. இந்த தாமரையில உட்காந்துருக்கும் போது அந்த தாமரை வாடாது, பழசா ஆகாது. என்ன சாதாரணமா பார்த்துருப்பீங்க, காலையில பார்த்தா சாயங்காலம் வாடாது. அந்த மனமும் போயிடும். இப்ப இங்க இருக்கிற தாமரை என்ன, ஆனா தாயார் உட்கார்ந்து இருக்கிற தாமரை, வீட்டில் இருக்கிற தாமரை வாடவும் வாடாது, மனமும் போகாது. அதனால வேரி மயிர் அங்க சிங்கத்துக்கு வேரி மாறாத பூவில் இருப்பாள் ஆழ்வாசம். இப்ப வேரி மயிர் பொங்க, இப்போ சிலிர்த்து கொண்டு எழுந்திருக்கிறது சிங்கம். யாரும் எழுப்பல, அதுவா எழுந்திருக்குது, கால வேளையில எழுந்திருக்குது. அப்படி எழுந்திருக்கும் பொழுது வேரிமயிர் பொங்க, முடியெல்லாம் குத்திட்டு நிற்கின்றன. வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்தது. நம்ம தன்னுடைய உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளையும், கை காலு தலை எல்லாத்தையும், வால் எல்லாத்தையும் சிலிர்க்கிற. அப்படி சிலிர்க்கிற போது சில வேளை அந்த பூச்சிகள்லாம் வந்து கூட அந்த முடியில உட்காந்துருக்கும். இந்த பூச்சிகள்லாம் கீழே விழுந்துடும். அது மாதிரி சிலிர்க்கிற பொழுது நமக்கு கூட எம்பெருமானை சேவிக்கும் போது மெய் சிலிர்க்கணும்னு சொல்லுவோம். காத்ரைஹி சரோமோத்கமைஹி, முகந்தமால நம்முடைய உடம்பு பூரா முடிகள் குத்திட்டு நின்று சிலிர்க்கணும். இவ்வளவு ஆச்சரியமான இருக்கிற தாயார் பெருமாள். அப்படி வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி, மண்ணுல படுத்திருக்கும், இந்த மண்ணெல்லாம் உதறி கீழே தரணும். குகைக்குள்ள மண்ணு, அதான் மண்ணு இப்ப என்ன ஆயிட்டு பேர்ந்து உதறி. அப்போ போதருமா போலே, அப்படி இப்ப என்ன சொன்னார் ஆண்டாள், எம்பெருமான் ரங்கநாதனுக்கு சிங்கம் வருவது போல நீ வர வேண்டும். இப்போ ஞாபகம் வச்சுங்க, ஒரு கருத்து, நம்ம வீட்டுல பூஜை பண்ணும் பொழுது இங்கேயும் அப்படி செய்யலாம், தப்பு இல்லை. கோவில்ல பாஞ்சராத்திரம் ஆகணும்னு இருந்தா கூட செய்யலாம். என்னன்னு கேட்டா இந்த மார்கழி மாசமாவது செய்யலாம். இந்த மாரிமலை முழஞ்சுங்கிற பாசனத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு சொல்லலாம். அப்புறம் உத்திஷ்டன்னு எழுந்துருன்னு சொல்லலாம். இந்த பாசனம் சொல்லணும், முக்கியமான பாசனம், எழுப்புறதுக்குன்னே பாசனம். எப்படி நம்ம வீட்டுல கோயில் ஆழ்வார்னு ஒண்ணு இருக்கு, பெட்டி ஒண்ணு இருக்கு, மரப்பெட்டி. அதுல உள்ள வச்சிருக்கோம் பெருமாள். ஆழக்கிராமன் பேரு. ஒரு கருப்பா இருக்கும் கல்லு. இந்த கருப்பான கல்லு நேபாளத்துல கண்டகி என்ற ஒரு ஆற்றங்கரையில எடுத்தது. அது என்ன கல்லுன்னு கேட்டா, அது கல்லு இல்லை, ஒரு பூச்சியுடைய கூடு. ஒரு பூச்சி அது இறந்து போறதுக்கு முன்னாடி அது தன்னை சுத்தி ஒரு கூடு கட்டிக்கும்.
இந்த சிலந்தி வலை பின்ற மாதிரி கட்டிக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த கூடு வந்து கல்லாயிடும். பார்த்தா கண்ணங்கரேன்னு கல் இருக்கும். அந்த கல்லை எடுத்து நம்ம வீட்டில் பூஜை அறையில வச்சு அதே பெருமாளாக செய்யும். எதுக்கு அப்படி செய்யறது? காட்டில் இருக்கிற ஒரு செடிகள் நிறைய இருக்கு. துளசியை மட்டும் எடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பி. பூ இருக்கு, எல்லா பூவையும் எம்பெருமானுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால சில பூக்கள் வாசனை உள்ள பூக்களா கொடுக்கும், நல்ல நறுமணம் உள்ள பூக்களா கொடுத்து அதை எடுத்துப்போம். அது மாதிரி ஒவ்வொன்றையும் சிறந்தது. அதாவது இன்னொரு கருத்து தெரிஞ்சு வச்சுங்க, என்னன்னு கேட்டா, எந்த வஸ்துவும் எந்த பொருளும் உலகத்தில் இருக்கிறது எம்பெருமான் கடவுள் அப்படின்னு நாம நினைக்கணுங்கிறதுக்காக, ஏதோ எங்கேயோ நேபாளங்கிறது முக்திநாத்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போகணும்னா விமானத்துல போகணும். இந்த விமானத்துல போகும்பொழுது போக்ரான் என்ற ஒரு விமான நிலையத்திலேருந்து போகணும். அப்படி போகும்பொழுது அங்க வந்து காத்து அடிக்குதா, எந்த பக்கம் அடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அங்க இருக்கிறவங்க, வீரர்கள்லாம், நமக்காக உதவி செய்யறவங்கலாம் இருக்காங்க. நம்ம 14 பேர் தான் ஏற்றிப்பாங்க, 14 பேர் தான், அதுக்கு மேல கிடையாது வெயிட். அந்த விமானம் சின்ன விமானமாக தான் இருக்கும். இந்த 14 அது பேர் போகும்பொழுது அந்த முக்திநாத் போற வழியில காத்து அடிச்சதுன்னா அந்த விமானத்தை எடுப்பாங்க. இன்னைக்கு பூரா அந்த காத்து அந்த எதிர்ப்பக்கம் அடிச்சதுன்னா அந்த விமானத்தை எடுக்க மாட்டாங்க, காத்துட்டு இருக்கணும். இல்லைன்னா விமானம் அப்படி இந்த பக்கம் போயிடும், வேற பக்கம் காத்துல. அப்படி காத்து அடிக்கும், புயல் மாதிரி அடிக்கும் இமயமலை மேல. அப்படி அது என்ன, நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அந்த ஊரை போய் தரிசிக்க முடியும். அங்க போய் பெருமாளை சேவிட்டு வரலாம். அங்க வந்து தண்ணீரிலே, அந்த கண்டகி என்ற ஆற்றிலே எம்பெருமான் அந்த திவ்யமங்கல விக்கிரமாக சயன திருக்கோலத்திலே படுத்து கொண்டிருக்கும், அதை சேவிக்கணும். இதுதான் கடைசி இடம். அதுக்கு முன்னாடி பத்ரிநாத். அதனால அந்த இவர் இங்க வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு, பேரிமையற் பங்கு எப்பாடும் பெருந்துதறி மூலி நிமிர்ந்து முழங்கி பெறப்பட்டு போதருமா போலே வருவது போலே. அப்போ சிங்கம் மாதிரி நீங்க தீ விழிக்க கூடாது, எங்க பேர்ல சிங்கம் மாதிரி கர்ஜிக்க கூடாது. நான் வேடிக்கையா சொன்னேன், சிங்கம் வந்து கொரட்டை விட்டா பயந்து எல்லா பிள்ளைங்களும் ஓடிடும், நாம கொரட்டை விட்டா நான் மற்றவங்களும் ஓடிவிடுவோம். அப்படி இல்லைன்னு தீ விழித்து வேரிமையற் பொங்க எப்பாடும் போதருமா போலே நீ நீ ஒரு மேல பேசுறாங்க. எம்பெருமான் அப்படி பேசலாம், பேசலாம். வாடான்னு டா சொல்லக்கூடாது, தவிர நீ வா சொல்ல. அப்படி வாராதே போலே வருவாய், வருவாரே போலே வாராதாய்ன்னு ஆழ்வார் சொல்றார். அப்படி இங்க ஏக்கவச்சனம் சொல்லுவாங்க, ஒருமையில பேசலாம். நீ உன் கோயில் என்றும், எது உன் கோயில்ங்கிறது? அவன் சொன்னா, கண்ணன் எங்க அப்பா வீடுன்னா இது, அது எதுக்கு நீங்க உன் கோயிலுங்கிறீங்க அப்படின்னு நடுவில் எழுந்துட்டான். எழுந்துட்டு சொல்றான், என்ன வேணும்னு கேட்க வரான், என்ன வேணும்னு கேட்க வரான். உன் நீ என்ன நீன்னு சொன்னீங்க, சரி பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் நான் தம்பி மாதிரி, குழந்தை மாதிரி, நீங்கள்லாம் எனக்கு பெற்றோர் மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டான். ஆனா உன் கோயில் என்றும் சொன்ன உடனே, இது எங்க அப்பாவுடைய அரண்மனை, எங்க அப்பா கட்டி வச்ச அரண்மனை, எனக்கு இன்னும் சொத்து பட்டா எழுதி கொடுக்கும். உன் கோயில் வெறும் வேடிக்கை, உன் கோயில் என்றும் இங்கனேங்கிறான். இங்கனேன்னா இங்கே. அது என்ன இங்கனேங்கிறது யாரு மொழி தெரியுமா? மலையாள மொழி. இங்கனேங்கிறது மாயனை மண்ணு வடமுதலை மைந்த 5வது பாசுரத்துல கடைசியில சொன்னா, தீயினில் தூசாகும் செப்பு. செப்புங்கிறது தமிழ் இல்லை, தெலுங்கு. அப்ப ஆண்டாளுக்கு எல்லா மொழியும் தெரியுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அங்க தெலுங்கு, இங்க மலையாளம். இங்கனே போந்தருளி, போந்து வந்து அருளி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து, கோப்புடைய சீரிய சிங்க. கோப்புடையன்னு சொன்னா அந்த காலத்திலே தெரிஞ்சு வச்சிருக்க ஆண்டாள். ஃபைல்னு பேரு, அலுவலகத்துல ஃபைல் சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் 200 வருஷமா ஆங்கிலேயர்கள் ஆண்டாள், 200 வருஷம். மற்ற நாட்டினரும் ஆண்டார்கள். ஆனா இந்த ஆங்கிலேயரும் 200 வருஷம் நம்ம அடிமையா இருக்கோம். பெருமாளுக்கு அடிமையா இல்லாம அவங்களுக்கு அடிமையா இருக்கும். அந்த அடிமையா இருக்கிற போது என்ன சொன்னாங்க, எப்போதுமே தாள், பேப்பர். இந்த பேப்பர் எதுக்கு எடுத்தாலும் பேப்பர். இந்த கோயிலுக்கு வரணும்னா நீங்க ஒரு பேப்பர் எடுத்து அனுமதி கேட்டு வரணுங்க. பேப்பர் எப்போ பார்த்தாலும்
இப்ப ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து நாட்டில் இருக்காங்க. அவங்க இப்ப அந்த பேப்பர் எல்லாம் விட்டாங்க, எல்லாம் கணினி தான். நாம இந்த பேப்பரை பிடிச்சிட்டே இருக்கோம். என்னன்னு கேட்டா, இப்ப இவருடைய பிறந்த பிறப்பு சான்றிதழ் வேணும்னா ஒரிஜினல் அக்கௌண்ட் தான், அப்புறம் ஜெராக்ஸ் கொண்டா காப்பி எடுத்துக்கணும், தேவையே இல்லை. இவரை பார்த்த உடனே அந்த இதுல கணினியில வந்துடும். இவர் பேரு, பிறந்த ஊரு, தேதி, நேரம், உங்க அப்பா பேரு, அம்மா பேரு. இப்ப அம்மா பேரும் சேர்த்துக்கணும் டிகிரியில, அதனால அம்மா பேரையும் சேர்த்து இப்போ உடனே வந்துடும். டிக்கெட் எல்லாம் கிடையாது, ரயில் டிக்கெட் மாதிரி விமானத்துக்கெல்லாம் டிக்கெட் எல்லாம் கிடையாது. சும்மா இப்போ போய் நீங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீட்டிங்கன்னா அது மட்டும் உள்ள போய் உட்காந்துக்கலாம் விமானம். அப்படிலாம் வந்துச்சு. நாம தான் பேப்பரை கட்டிட்டு அழகும். இன்னும் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டோம், முழுக்க ஏமாத்திட்டு போயிட்டோம். நம்ம இன்னும் ஏமாந்துருக்கோம். ஆங்கிலம் தான், ஆங்கில மொழி பேசினாதான் நல்லா இருக்குன்னு நினைச்சோம். தமிழ் பேசுறதுக்கு நாம தயாராகவும் இல்லை. அப்படி இப்ப வேரிமை இருப்பங்க போதனமா போல நீ பூவை பூவண்ணான், ஒரு மென்மையான மலர் போல இருக்கின்ற மனத்தை உடைய நீ, உன்னுடைய திருமேனியும் பூ போன்று மென்மையாக இருக்கும், பூவை பூவண்ணான். அப்ப உன் கோயில் என்றும் இங்கே போந்தருளி கோப்புடைய எல்லா தஸ்தாவேஜுன்னு சொல்லுவாங்க. அது பார்சி மொழி, பாரசீக மொழி. அது இப்ப கூட என்ன சொல்றோம், பணம் இருக்கிற இடம் கஜானாங்கிறோம். வீட்டில் ஒரு சாளரம் இருக்கு, அது ஜன்னல்ங்கிறோம். இதெல்லாம் நம்ம மொழி இல்லை, உருது மொழி. அது மாதிரி வச்சுக்கோங்களேன், பாரசீக மொழி, பர்ஷியன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இங்கனே பொறுத்தவரை கோப்புடைய சீரிய சிங்காதனம். எப்போ இவன் சீரிய சிங்கம் மாதிரி இருக்கானோ, இந்த சிங்காதனமும் சீரிய சிங்காதனம். இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுங்க, சிங்காதனத்தில் உட்காந்துட்டான்னா ராஜா, அவன் பொய் சொல்லக்கூடாது. ராஜா பொய் சொல்லலாம், மக்கள்லாம் பொய் சொல்லக்கூடாது. நீங்க யாரும் பொய் சொல்லக்கூடாது. நான் பொய் சொல்லுவேன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ராஜா பொய் சொல்லக்கூடாது, தர்மமா இருக்கும், அறத்தோட இருக்கணும், அற வழி நடக்கணும், அவன் நல்லவனா இருக்கணும். அவன் தான் ராஜா. எல்லாரையும் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அது என்ன, எதுக்கு ராஜா அவன்? அப்படி அந்த மாதிரி கெட்ட ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க. ராவணன் என்ன பண்ணான், தன்னுடைய நாடான இலங்கையே எரிக்கிறதுக்கு வழி பண்ணிட்டான், அனுமான் எரிக்கிறதுக்கு. அர்ஜுனன் கேட்கிறான் பகவத்கீதையில, எதிர்க்க 11 படைகள் இருக்கின்றன, தங்கிட்ட 7 படைகள் இருக்கின்றன. அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணனை, இவங்களை எல்லாரையும் கொண்டுடுறேன், சரி ஏங்க அப்புறம் மக்கள் எங்க இருக்காங்க, ராஜ்யம் எனக்கு எதுக்கு, எனக்கு ராஜான்னு பேர் எப்படி வரும்? மக்களே இல்லாத ஒரு ராஜ்யம், பாலவனமான இருக்கு ராஜ்யம், எப்படி எனக்கு ராஜான்னு பேர் வரும் கேட்குறாங்க. அதே இப்போ இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, இப்போ சொன்னேன், எம்பெருமான் எப்பொழுதும் கவலைப்படுறான், நம்மளை பார்த்து கவலைப்படுறான். இன்னாரு தனித்தனியாக கவலைப்படுறான். இந்த ஒருத்தருக்கு துன்பம் இருக்கு, இந்த ஒருத்தருக்கு இன்னொரு துன்பம் இருக்கு, இன்னொரு வகையான துன்பம் இருக்கு, அதை போக்க வேண்டும், கேட்டாதான் போக்க வேண்டும் என்ற நிலைமையில நான் பரிதாபமான நான் இருக்கேனேன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறேன், அப்படி பெருமாளை நினைக்க வைக்கணும். அதுக்காக இங்க வரோம் நம்ம கோயிலுக்கு. இப்போ சீரிய சிங்காதனம், 2 பக்கம் சிங்கம் இருக்கு. சிங்காதனத்திலிருந்து யாம் நிறைய பேர் வந்திருக்கோம், 5 லட்சம் பேர் வந்திருக்கோம். யாம் வந்த காரியம் எதுக்கு வந்திருக்கோங்கிறத ஆராய்ந்துன்னா என்ன, ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்கோம், அடுத்த வருஷம் வாங்க தரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உடனே சொல்லணும், உடனே பதில் பண்ணணும். ஆராய்ந்து அருளேலோ ரொம்ப. இப்படி நிறைய அதில் உள்ள விஷயங்கள் இருக்கு. இதில் நேற்று சொன்னோம், பிரம்மாவுடைய சாபம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு தப்பு பண்ணோம், நமக்கு பிரம்மா சாபம் கொடுக்குறார். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், நாம் அழணும், கண்ணால் அழணும். இந்த அழும்பொழுது அந்த கண்ணீர் நம்ம உடம்பு பூரா நினைக்கணும், உடம்பு பூரா நம்ம கண்ணீர் மழை கொட்டணும். அப்போ பிரம்ம சாபம் போயிடும். நேற்று அவங்க வராதுனால சொல்கிறோம், துர்வாச சாபம் மகாலட்சுமியினால போச்சு. கௌதம சாபம் ராமனுடைய திருவடி துகளால போச்சு. இப்படிலாம் நமக்கு எங்களுக்கு என்ன சாபம்
அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் தப்பே பண்ணலையே, மாட்டை கறக்கிறோம், வெண்ணெய் விற்கிறோம், எங்களுக்கு என்ன தப்பு? ஆராய்ந்து அருளேலோரும். நாங்கள் ஏதாவது வஞ்சகமான மனத்தோட வரல, கெட்ட எண்ணத்தோட வரல, கோவிலை இடிக்க வரல, நாங்கள் கோவிலை சேவிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒன்று கேள்விப்பட்டேன். ராமேஸ்வரம் தெரியும், போயிருப்பீங்க எல்லாரும். ராமேஸ்வரத்தில் பட்டாச்சாரியருடைய கையில், அர்ச்சகருடைய கையில் தட்டு இருக்கு, உண்டியல் இருக்கு கோயிலில். இந்த உண்டியல்ல காசு போடல பக்தர்கள். அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, பட்டாச்சாரியருக்கு தான் அவர் பாவம் ஏழையா இருக்காரு, அதனால அந்த காசை வந்து நீங்க கொடுக்குற காணிக்கையே அந்த தட்டுல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, சில பேர் அதுல போடுறாங்க. அங்க ஒருத்தர் அந்த தட்டுல இவர் கையில வச்சிட்டு இருக்கச்சே பட்டாச்சாரியர் இன்னைக்கு கேள்விப்பட்ட, இன்னைக்கு இந்த தட்டுல இருக்கிற காசு ரூபாய் எல்லாம் நோட்டெல்லாம் எடுத்து அவருக்கு தெரிஞ்சு அவர் கையில இருந்து எடுத்து பிடுங்கி உண்டியல்ல போடுறாரு ஒருத்தர். இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் நடக்கு. என்ன அநியாயம்! ஒரு அரசு பண்ற அநியாயம், அரசு துறை பண்ற அநியாயம். இந்த மாதிரி இந்த அதர்மம் பண்ணிட்டு இருந்தா அவன் ராஜாவாய். அது எல்லாரும் சொல்றோம், ராஜாவுக்கு சாபம் கொடுக்கறதுன்னு சொல்றோம். இருந்தாலும் என்ன, நீங்க நாமெல்லாம் என்ன ஒரு பக்கம் நினைக்கிறோம்னா, ஒருத்தன் வந்து கெட்டவனா இருக்கான், அவன் ரொம்ப நல்லா இருக்கான் வாழ்க்கையில், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஐயோ நாமெல்லாம் ஏழையா இருக்கோம், நமக்கெல்லாம் துன்பம் அதிகமா இருக்கு, ஒரு பணக்காரன் நாம தவறு செய்யாமல் இருக்கோம், தவறு செய்தவன் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படின்னா தவறு செய்தால் நம்ம சந்தோஷமா இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் இல்லை. அவனுக்கு எப்பொழுது துன்பம் வரும் நாம சொல்லக்கூடாது, நாமளும் ஒன்றும் அவனுக்கு கெடுதல் நினைக்க கூடாது. கெடுவான் கேடு நினைப்பான்னு பழமொழி, அப்படி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்க எங்களுக்கு நல்லது செய்யணும். ஏற்கனவே வந்து ராஜாக்கள்லாம் வந்து காலில் விழுந்தாங்க, அசுரர்கள்லாம் காலில் விழுந்தாங்க, தேவர்கள்லாம் வந்து காலில் விழுந்தாங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம் கோவில் அது. அதனால நாங்க வந்து பெண்களாக வந்திருக்கோம், எங்க பேர்ல இறக்கப்பட்டு நீ, அதாவது படுக்கையில உட்காந்து பேசாம வாசலுக்கு வந்து, அந்த வாசல்ல ஒரு நாற்காலி, பெரிய நாற்காலி உங்களுக்காக போட்டிருக்கோம், அதுல உட்காந்து எங்களுக்கு சொல்ல. இது இப்படி கேட்டாதான் சொல்லுவார். இப்படி கேட்டாதான் அவர் வந்து கேட்கிறாரு. இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டார், என்ன வேணும், என்ன உங்களுக்கு, எதுக்காக வந்திருக்கீங்க, தெரியாத மாதிரி கேட்கிறேன். நான் தூக்க கலக்கத்துல வந்திருக்கேன், நான் தூக்கத்துல யோக நிதிர தூக்கத்துல இருந்து எழுந்து வந்திருக்கேன், புரியல நீங்க சொல்றது, என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்க வந்திருக்காரு. அத நாளைக்கு உங்களை ஒன்றும் கேட்க வரல. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, உங்களை துதிக்கதான் வந்தோம் அப்படின்னு நாளைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிப்போம். எங்களுக்கு வந்து இந்த கோவிலுடைய நிகழ்ச்சிகள் எதுவுமே தடைபடக்கூடாது, அதுக்காக சீக்கிரம் முடிக்கிறோம். நிறைய சொல்லலாம், நிறைய, அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அதாவது நமக்கு புரியாத, எனக்கு நான் படித்து பார்க்குறேன், சம்ஸ்கிருதமும் தமிழும் மாற்றி இருக்குது, மணிப்பிரவாளம். என்ன செய்யணும்னு, நம்ம என்ன செய்யணும்னு இந்த கருத்து என்னன்னு கேட்டால், ஒரு வகையில் வேடிக்கையாக சொன்னால், கோயில்லையே நம்ம குடியிருக்கோம். அப்படிதான் இருக்கீங்க நீங்கள். எப்போதுமே இங்கே உட்காந்து எம்பெருமானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், அவன் புகழை பாட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசனத்தினுடைய உட்கருத்து. கவிதா ஆர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. எல்லோருக்கும் நன்றி. ரொம்ப அழகாக கேட்குறேங்க எல்லாரும்.